ஹே ஹலோ எவ்ரிவன் வணக்கம். ரொம்ப நாளாகவே மட்டனில் ஏதாவது புலாவ் ட்ரை பண்ணலான்னு ஆசையாக இருந்ததுங்க. ஸோ எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் சூப்பரான ஒரு மட்டன் புலாவ் ரெடி பண்ணேன். ஸோ வாங்க நான் அதை எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கரம் மசாலாஸ் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மட்டன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வரைக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் நட்மக் பவுடர் இல்லைனா பெப்பர் பவுடர், கரெக்டாக எக்ஸாக்டாக 2 கப்ஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 6 to 7 வரைக்கும் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சேம் ப்ரெஷர் குக்கரில் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மின்ட் லீவ்ஸ் அதையும் சேர்த்துட்டு மட்டனையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு கரம் மசாலா, அப்புறமா இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் அதையும் சேர்த்துட்டு சோக் பண்ணி வச்சுக்கிற ரைஸ் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி மட்டன் பாயில் பண்ண வாட்டரும் எனக்கு எக்ஸாக்டாக 2 கப்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால் இது கரெக்டாக இருந்தது. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோதான். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இது கரெக்டாக 2 விசில்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணி இறக்கி வச்சுடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சூப்பராக குழையாமல் மட்டன் புலாவ் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. கைஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கரம் மசாலாஸ், ரொம்ப சில்லி பவுடர் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல், யோகட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நானே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த புலாவுக்கு ரைத்தா இல்லாமலே ரொம்ப டேஸ்டாக இருந்தது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. பாய் கைஸ்.